மக்கள் இப்படி போறாங்க, வயசானவங்க போறாங்க, கால் தடி கீழே விழுந்தாங்க, குழந்தைங்க அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்களா? கேர்ஃபுல்லா பண்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டு உட்காருங்க. எப்படி இது நியாயமா? இது நடந்து 4 நாள் ஆயிடுச்சா? 4 நாள் ஆயிடுச்சா? இப்போ வயசானவங்க யாரோ போறாங்க, குழந்தைங்க போறாங்க, ஏதாவது ஆச்சுன்னா இது இல்லாம இது எழுந்தது இல்லாம பண்ணது இல்லாம இது ஒரு பாதிப்பு யாருக்கு? பொதுமக்களுக்கு தானே. இது இமிடியேட்டா முதல்ல எடுக்கணும். நாளைக்குள்ள அதை கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு அது முதல்ல இது பண்ண சொல்லுங்க. நரசிங்கபுரம் பைரவே நகர்ல வந்து ஒரு வீடு வந்து இறஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தகவல் கொடுத்துருந்தோம். நம்ம எல்லாமே நம்ம வலைத்தளத்துல போட்டிருப்போம். அந்த குடும்பத்துக்கு வந்து அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவங்களுக்காக குடும்பத்துக்கு என்ன தேவையோ நாங்க வந்து அவங்கள பார்த்துட்டு ஆறுதல் கொடுத்துட்டு போனோம். இன்னைக்கு வந்து ஒரு வீட்டை வந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப தற்சமயத்துக்காக அவங்களுக்கு மழை காலம் வருது, மறுபடியும் அந்த குடிசை வீடே நம்ம கொடுக்க கூடாதுன்றதால எங்களால முடிஞ்சது நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அடுத்த ஒரு விஷயத்துல அவங்க கண்டிப்பா அவங்க என்ன தேவையோ நம்ம கவர்மெண்டோடைய ஆட்சியில கண்டிப்பா தமிழக முதல்வருடைய ஆட்சியில எல்லாமே இமிடியேட்டா நடக்கும்ன்றதுக்கு இதுவே ஒரு சாட்சியா நாங்க வைக்கிறோம். சரிங்களா? மக்களுடைய சப்போர்ட் இருக்கு, மக்கள் நம்மளுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ராணிப்பேட் தொகுதி மக்கள்ல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா நாங்க வந்து நாங்க நிப்போன்றது ஒரு இந்த இடத்துல பெருமையா நாங்க